நீங்க நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் பேசியிருப்பீங்க, பேசாம இருந்திருப்பீங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க அவர்கிட்ட? இது இப்படி ஒரு டைம் கிடைச்சுச்சுன்னா நான் இத எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். கேட்கணும்னு தான் ஆசைப்படுறேன். கடவுளை பார்த்தா வரம் கேட்போம்ல, அந்த மாதிரி. ஒரே ஒரு முறை உங்கள் கூட இந்த இமயமலை ட்ரிப்புக்கு என்னை கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதை பதிவு பண்ணணும்னு ஆசை. அவர் கூட பேசணும். அவர் சைடு ஆன்மீகத்தை பேசி பதிவு பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஓகே. ஏன்னா அது ஆன்மீகம்ன்றது வெறும் அந்த கடவுள் சார்ந்ததோ மதம் சார்ந்ததோ தாண்டி அவர் இயற்கை சார்ந்ததா ஒரு ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணுறாருல. எனக்கு அதை பற்றி பேசணும், அதை பதிவு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதோடைய ஆழகலத்தை பேசுவார் தலைவர் நம்புகிறேன். அதை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி இந்த மாதிரி உட்காந்து அவர்கிட்ட கேட்கணும், இல்லை அந்த பயணத்துல இருந்து அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து ஒரு வரமா கேட்பேன் அவர்கிட்ட. சூப்பர்ண்ணே. என்னோட ஒரு பர்சனல் ஆசையாவுமே இருக்கு. சொல்லுது. என்னன்னா, அர்ச்சனா அக்கா ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அது பயங்கரமான இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு வந்து அங்க ஒர்க் பண்ண டீம்ல வந்து சொன்னாங்க. அவர் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் தான் குடுக்குறேன்னு சொன்னாரு. அதுவும் படத்தை பத்தி மட்டும் தான் பேசணும். இவங்க பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க போல. ஆனா உட்காந்து அவர் பயங்கரமா ஒரு 2 ஹவர்ஸ் போச்சு. இது பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் புடிச்சு போய் கூப்பிட்டு எல்லாரையும் அழைச்சு பார்த்தாரு அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்படி ஒரு இன்டர்வியூ நீங்களும் தலைவரும் இந்த மாதிரி ஒரு 1-on-1 உட்காந்து எனக்கு பண்ணணும், அதை நான் பார்க்கணும். ஐயோ தங்கமே, நான் கூட நீ எடுக்கணும்னு சொல்ல போறேன்னு நினைச்சேன். நான் எடுக்கிறத பார்க்கணும்னு சொல்றது அது ஒரு பெரிய மனசு. அது நன்றி தங்கம். எப்பயுமே தலைவருக்கு அதான் நடந்திருக்கு. நான் அது ரொம்ப நம்புவேன். அவர் ஜெயிக்கணும்னு அவர் நினைச்சதை விட அவரை சுற்றி இருக்க எல்லாரும் நினைச்சாங்க. அது வந்து கேபி சாராக இருக்கட்டும், பஞ்சவர்ணாச்சலம் சாராக இருக்கட்டும், எஸ்பி முத்துராமன் சாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் பார்த்து கலைஞானம் சாராக இருக்கட்டும், அவருக்காக வடிவமைத்து கொடுத்தார்கள். அவர் எப்படி ஜெயிக்கணும், அவர் எப்படி ஸ்டார் ஆகணும்னு இவங்க எல்லாரும் கனவு கண்டாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு தலைவரை, இன்னைக்கு நம்ம எல்லாரும் கோடிக்கணக்கான நபர்கள் அவர் நலனோடு இருக்கணும், வளமோடு இருக்கணும்னு கனவு காண்றோம். அது மாதிரி நீ எனக்காக இதை யோசிச்சிருக்க அப்படின்றப்ப இது நடக்கும்னு நான் முழுசா நம்புறேன். அப்படி நடந்தா உன்னை தூக்கி அங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தூக்கிட்டு போயிடுறேன். ஓகே, தேங்க்யூ, நன்றி, லவ் யூ.